நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது. விதியை மீறி பைக் டாக்ஸி ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும். இதுகுறித்து குழு அமைத்து ஆய்வு செய்த பின்னரே கொள்கை முடிவெடுக்க முடியும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வாகன ஓட்டிகளிடம் செல்லாத உரிமம் இருந்தால் விபத்து வழக்குகளில் இழப்பீடு கிடைக்காது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. IAS, IPS குழந்தைகளுக்கு எதற்கு இடஒதுக்கீடு என நீதிபதி கேள்வி. இடஒதுக்கீட்டின் முக்கிய நோக்கமே பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்க IAS, IPS அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு எதற்கு? ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களே தலைமுறையாக இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்வது ஏன்? அந்த வாய்ப்பை வாய்ப்பற்ற வேறு ஒருவருக்கு விட்டு தரலாமே என உச்சநீதிமன்றம் கேள்வி. வைகை மாசை விட மோசம். வைகை ஆற்றை சுத்தம் செய்தேன். இதைவிட மாஸ் இருக்குமா என தோன்றியது. பிறகு உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டேன். வைகை மாசை விட மோசம் என அண்ணாமலை விமர்சனம். கோவை சலிவன் வீதியில் உள்ள ரத்னா மெடிக்கல் ஏஜென்சியின் மருந்து குடோன் உள்ளது. அதன் பெயரில் ரத்னா எமர்ஜென்சி என்ற வேன் மருந்து குடோனுக்கு சரக்குகளை ஏற்றி இறக்க வேனை ரோட்டின் குறுக்கே நிறுத்துகின்றனர். அந்த ரோட்டில் 7ஆம் நம்பர் டவுன் பஸ், வேன், கார், லாரிகள் அந்த வழியே செல்ல முடியாமல் அங்கிருந்து செட்டி வீதி வரை அடிக்கடி அரை கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் வரிசையாக நிற்கிறது. ரோட்டின் ஒரு புறம் இருசக்கர வாகனங்கள் பாதி ரோட்டை அடைத்துக் கொண்டுள்ளது. இன்று அந்த வழியே வந்த லாரியின் பின்பகுதியும் வேனின் பின்பகுதியும் ஒன்றுக்குள் ஒன்றும் பின்னி பிணைந்து நின்றுள்ளது. இதனால் அந்த வழியே வேற எந்த வாகனமும் செல்ல முடியாமல் பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் இடைஞ்சலாக அடிக்கடி இந்த மருந்து கம்பெனியின் வேன் ரோட்டை அடைத்துக் கொண்டு நிற்பது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வழியாக வரும் ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாமல் திரும்பி செல்லும் சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதனால் போக்குவரத்தும் காவல்துறையும் மாநகராட்சியும் இணைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.